ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ராமகிரியில் இருக்க காலபைரவர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த நந்தி வாயிலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அந்த தண்ணி வந்து எப்போயுமே ஸ்டாப் ஆகாது. நான் வந்து ஒரு 2 டைம்ஸ் வந்திருக்கேன். எங்கள் சித்தி தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு வந்திருந்தாங்க. இப்போ வந்து நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து தேய்பிறை அஷ்டமி. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து காலபைரவரை வந்து நம்ம நல்லா சாமி கும்பிட்டு நல்லா வேண்டிக்கிட்டு மிளகு விளக்கு போட்டோம்னா ரொம்பவே நல்லது. ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். இப்போ வாங்க, இப்போ நம்ம அங்கே போய் கால் நினச்சிட்டு தீர்த்தம் போட்டு வரலாம். இந்த தண்ணி வந்து குடிச்சா ரொம்ப டேஸ்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ரொம்ப செம்மையா இருக்கு. இது வந்து எனக்கு ஒரு மேஜிக் மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, கிட்ட வாங்க. எவ்வளவு ஃபோர்ஸா இந்த தண்ணி வந்து எவ்வளவு கிளீனா செம்மையா இருக்கு. துரு துரு நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? சர்வா எப்படி இருக்கு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த தண்ணி வந்து இப்படியே வந்துட்டே தான் இருக்கான். பட் ஆனால் எப்படி இந்த குளம் நிறையா இருக்குன்னு எனக்கு ஒரே டவுட்டாகவே இருக்கு. வந்து அந்த ஃபோர்ஸும் குறைய மாட்டேங்குது. அது அப்படியே தண்ணி வந்துட்டே தான் இருக்கு. ஆனால் இந்த குளம் எப்படி இப்படி ஃபுல்லாகாம இருக்கும்? இங்கே பாருங்க. இது வந்து ரொம்ப ஒரு அழகான லிங்கம் இருக்கு. பார்க்க ரொம்ப அழகா. இங்க வந்து காசி விஸ்வநாதர் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா என் கண்ணுக்கு எதுவுமே தெரியவே இல்லை. இங்க பாருங்க, இப்படி இருட்டாதான் தெரியுது. ஆனா கிட்ட போய் பார்த்தா ஒரு அழகான லிங்கம் இருக்கு. இங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்காரு. நான் வந்து உள்ள லைட் அடிச்சோன்னா தான் வந்து இப்போ கொஞ்சம் கிளியரா தெரியுது. இங்க பாருங்க, நான் டார்ச் அடிக்கிறதுனால தான் தெரியுது. ரொம்ப அழகா இருக்காரு. வினோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க பாருங்க. வா வினோ, அவங்க கூட போய் ஹாய் சொல்லு. போ வினோ, போ ஹாய் சொல்லு. பாவம் ஒன்னதான் கூப்பிடுறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ். வா எதனா வாங்கிட்டு வந்திருந்தோம்னா நம்ம கிட்ட உடனே இந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒன்னே வாங்குற கை கொடுங்களா? கையை பூச்சி வலி போகுது. பெரிய விநாயகர் இருக்காரு. இங்க வந்து கோயிலோட டைமிங் போட்டிருக்காங்க. மார்னிங் 8 AM இருந்து 11:45 AM வரைக்கும். ஈவினிங் வந்து 3 PM இருந்து 5:45 PM வரைக்கும் இருக்கு. இங்கதான் வந்து நம்ம மிளகு விளக்கு போடுறதுக்கான விளக்கு எல்லாமே வாங்கணும். நான் வந்து இங்க இருக்க நெய் இல்லாம நான் GRB நெய் வாங்கிப்பேன். இங்க வந்து நம்ம ஒரு செட்டு கேட்டோம்னா அவங்களே வந்து கவர்ல போட்டு எல்லாமே கொடுத்துருவாங்க. இப்போ மிளகு விளக்கு போடுறதுக்கு எல்லாமே வாங்கியாச்சு. பாரதிக்கா தனியா வாங்கியிருக்காங்க, நான் தனியா வாங்கியிருக்கேன், அங்கிள் தனியா வாங்கியிருக்காரு. ஸோ இப்போ போய் நம்ம போய் விளக்கு போட்டுடலாம். இப்போ நம்ம விளக்கு போட்டாச்சு. உள்ள போய் நம்ம சாமி கும்பிட்டுட்டு வரலாம். உள்ள வந்து காலபைரவர் இருப்பார். ரொம்ப ஒரு அழகான ஒரு ஈஸ்வரர் இருப்பார். என்னோட ஃபேவரட்னே சொல்வேன் நான். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ உள்ள போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம். வாங்க. நல்லா செம்மையாக சாமி கும்பிட்டாச்சு. இந்த கோயில் ரொம்ப பழமையான கோயில். ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. உள்ளே நம்ம போனால் வெளியே வர்றதுக்கே மனசு இருக்காது. சாமி கும்பிட்டோட உள்ளே வந்து காலபைரவரை பார்த்த உடனே இதை வந்து பிரசாதமாக கொடுக்குறாங்க. இப்போ நம்ம எல்லாமே சேர்ந்து சாப்பிடலாம். இப்போ நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தாச்சு. இது மேலே வந்து ஒரு முருகர் கோயில் இருக்கான். ஸோ அதனால் அங்கே போகலான்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்மளே பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு வேறு பயமாக இருக்கு. ஃபோனு பேக் எதனா தூக்கிட்டு போயிட போகுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த கோயிலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்கள் சித்தி தான் கூப்பிட்டு வந்தாங்க. என்ன இங்கே வந்தால் வந்து கடன் பிரச்சனைலாம் தீரும், தேய்பிறை அஷ்டமியில் விளக்கு போட்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 தேய்பிறை அஷ்டமிக்கு சித்தி கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னால் வர முடியல. இப்போ வந்து நான் சந்திரனாவையும் முரளி அங்கிளையும் கூப்பிட்டு வந்திருக்கேன். எல்லாருக்குமே எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகிட்டு எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி வந்து நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. இவர் தான் குருவன், இவர் தான் எங்களை வழி காட்டுற தெய்வம், எங்களை இட்லு போகிற குல தெய்வம் இவர் தான். எத்தனை பட்டாம்பூச்சினா இருக்கு? 4 பட்டாம்பூச்சி தான் இருக்குது, பார்த்துக்குங்க. பாபா நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க இப்போ இந்த கோயிலுக்கு வந்ததுல? சொல்லுங்க. மேலே படிக்கிட்டு இருக்கும், என்ன பண்ற மாதிரி இருக்கு? எக்ஸசைஸ் பண்ற எக்ஸசைஸ் பண்ற மாதிரி மாதிரி இருக்கா? முருகரை கொஞ்சம் கீழே இருக்க சொல்ல ஈஸியாக பார்த்துடலாம். இப்போ ஒர்க் அவுட் போட்டு ஜிம்மில் இருந்து வேர்வையோட போய் பார்க்குற மாதிரி இருக்கு. இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம முருகரை பார்க்கலன்னா எப்படி? கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா மேலே ஏறும். இங்கேருந்து பார்க்கவே வியூ சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்க, அழகா இருக்கு. கொஞ்சம் நிறைய கடைலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய வாங்கி சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு வந்து டயர்ட்னஸ் தெரியாது. இப்போ கொஞ்சம் டயர்டாக இருக்கு. இந்த கோவில் வந்து நம்ம சென்னை பார்டர் தாண்டி ஆந்திரா கிட்ட இருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம 1 டைம் வந்துட்டாலே ரொம்ப நல்ல ரிசல்ட் தெரியும். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்பே அப்படி ஃபீல் பண்ணேன். 2 டைம்ஸ் வந்துட்டு இப்போ நான் 3rd டைம் வரேன். ஷர்வாவும் அவரும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. உண்மையாக இருக்கும். ஆனால் முருகர் கோயிலுக்கு வந்து இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். சரி வாங்க மேலே போய் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்க. அப்பா ஜஸ்ட் இமேஜின். இங்கே பாருங்க, அப்படியே சாமி படுத்துட்டு இருக்க மாதிரியே இருக்குது. அந்த மலையில் அந்த மூக்கு எல்லாமே பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஹாய். இந்த ஆண்டி வந்து தினமுமே வந்து கோயிலெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு போயிடுவாங்களாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு மந்த்லி ஒன்ஸ்னாச்சும் குழந்தைங்களெல்லாம் இங்கே கூட்டு வந்தாலும் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. சர்வதுரு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. இதெல்லாம் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இவருங்க ஒரு டஸ்ட் இல்லை, எதுவுமே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் டைமு இங்கே வந்து வினோதினி கேசவன் ஹார்ட்டின் போடுறேன். ஏறுறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, செம்மையாக மூச்செல்லாம் வாங்குச்சு. இப்போ இறங்கும்போது கொஞ்சம் ஜாலியாக இருக்குது நல்லா. அங்கே பாருங்க முரளி அங்கிள் எவ்வளோ ஹாயாக போகிறாரு. அங்கே திருப்பு தான். யங் கப்பிள்ஸ் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ரொம்ப அழகா செம்மையா. என்ன சந்திரனை போஸ் பயங்கரமாக இருக்கு. நான் வினய் ரியா பைரவர் வந்து சந்திரனா கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்காரு. சந்திரனாவும் ரொம்ப டீப்பா பைரவர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. நான் ஒன்றும் ஊமை பாஷையில் பேசினாலும் எங்களுக்கு எதுவும் புரியல. சந்திரனா ஏதோ மண்டே ஆட்டுறாரு. நம்ம எதுக்கு மண்டே ஆட்டுறாருன்னு எனக்கு தெரியல. மச்சான் பைரவர் அங்கே சொல்லி சொல்றாரு நினைக்கிறேன்டா. செம்மையா அழகா இருக்கு, குட்டி குட்டியோண்டு. சரி இது ரொம்ப அழகா இருந்துச்சு. சரி நம்ம வீட்டுக்கு ஒன்று வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன். 180 rupees சொல்றாங்க. இந்த கப்பு ரொம்ப அழகா இருக்கு. அதுக்கு வந்து நம்ம இந்த 2 கப்பும் அதுவும் ரொம்ப அழகா இருக்குல்ல. செம்மையா சர்வா கொண்டு பாட்டி ஹாய் சொல்லுங்க. நான் வந்து இட்லி வாங்கியிருக்கேன், சர்வா பூரி வாங்கியிருக்கான், குரு பூரி பாத்தி இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். பூரி நல்லா செம்ம சாஃப்டாக சூப்பராக இருக்கு. எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தோசை பூரி பொங்கல் எல்லாமே எதுவுமே எந்த குறையுமே இல்லை. இந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஆர்எஸ் கார்டன் இந்த பள்ளிக்கொண்டேஸ்வரர் கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பாய். நம்மளோட